ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 2 months தான் கிராசரி எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. சரி, இந்த வாட்டி ஒரு சிலது தீர்ந்து போச்சு. முக்கியமாக அத்தியாவசியமான நெய் தீர்ந்து போச்சு. அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரி போட்டு விட்டுருந்தேன். ஆஸ் யூஷுவல் என்னுடைய அந்த வேப்பம்பட்டு பின்கோடுக்கு டெலிவரி நாட் அவைலபிள். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல் ஆவடி மார்க்கெட் கிட்ட போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours எனக்கு வேஸ்ட் ஆகுது. 6 o'clock நான் வீட்டை விட்டு கிளம்பினேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 hours வேஸ்ட் ஆகுது. பட் நமக்கு காஸ்ட் வைஸ் நமக்கு எம்ஆர்பியிலேருந்து கொஞ்சம் நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு தராங்கன்றதுனால, ஸோ குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குன்றதுனால நான் அங்கே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வீட்டை விட்டு கிளம்புனது 5:30 5:40 அந்த ரேஞ்சுக்கு நான் கிளம்புனேன். ஸோ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு 8:40 8:45 கிட்ட ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 3 hours வேஸ்ட் ஆகிருக்குது. பட் பரவாயில்ல. ஸோ ஒரு பொருள், குவாலிட்டியான பொருள் நல்ல ஒரு ரேட்டுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குதுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ₹1 ₹2 கூட நம்ம பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடனெல்லாம் கூட வாங்கி பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அந்த காசு கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், அப்படியே சொல்லிட்டு மேலே கடனை அடைக்க கடனை வாங்கி கடைசியாக உட்காந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நானும் இருக்கேன். அடுத்த மாதம் இஎம்ஐ கரெக்டாக கட்டி முடிச்சு எனக்கு என்னுடைய சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் போதும். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக மார்ச் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கசினோட ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி 2 பேரும் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு மாதம் லட்சக்கணக்காக வாங்கிட்டாங்க. இப்போ அந்த கடனில் பார்த்தீங்கன்னா நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பேரில் நான் ஷூரிட்டி கூட கிடையாது. டைரெக்டாகவே அவங்களுக்கு நான் கடனை வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த தலைவலி எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது தினமும். நான் எதனால் இவ்வளோ மெனக்கெட்டு நான் ஆவடி வரையும் போயிட்டு ஒவ்வொரு மாதமும் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த கிராசரி நான் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்க அந்த எம்ஆர்பியிலேருந்து நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு தராங்க. முக்கியமாக இந்த சக்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1 கொடுப்பாங்க. ஸோ 1 கிலோ சக்கரை வெளியில் எவ்வளோ ரேட்டுக்கு விற்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ½ kg சக்கரை ₹1 கொடுக்குறாங்க. பட் ஒரு சில நேரத்தில் 1 கிலோ சக்கரை கூட ₹1 கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்குது. அதே போல் காஃபி தூளெல்லாம் கூட ₹1 கொடுப்பாங்க. அதே போல் அப்படி இல்லாத பட்சத்தில் ₹9 கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ₹800 மேலே வாங்கினாலே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் கூட இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு கிரெடிட் கார்டில் ஆஃபர் இருக்கும், கூப்பன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 1555க்கு நான் வாங்கியிருந்தேன். ₹50 கூப்பன் ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காகவே அது உடனே ஓடிபி மூலமாக டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ₹1505 தான் நான் என்னுடைய யூபிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் பே பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் யூபிஐயில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பே பண்ண முடியுது. அப்படி பே பண்ணிட்டா நம்ம அடுத்த மாதம் நம்ம டியூ கட்டினா போதும். இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வைஸாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டா நமக்கு சிபில் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலும் நம்ம ஸ்டேபிளாக இருப்போம். இந்த மாதம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் காசே இல்லை. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். இந்த மாதம் கிரெடிட் கார்டு டியூ கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சில்லரை 3000 சில்லரை கம்மியாக தான் இருக்குது. அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல. அதனால் அப்படியெல்லாம் இருக்கப்ப நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லாத நேரத்துலையும் நம்ம இந்த பொருள் வாங்கணும்னு தோணுது. ஸோ நம்ம வாங்கி தான் ஆகணும். சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, பட்னி கிடக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த மாதிரி நேரத்தில் இந்த கிரெடிட் கார்ட்ஸு, முக்கியமாக இந்த யூபிஐ கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாமே நல்லாவே உதவுது. ஒரு சில சின்ன கடையில் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆவடி ஸ்டேஷன் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஃப்ளிப்கார்ட் கிராசரி டெலிவரி பர்சன் வர வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இருந்தது. அதனால் அங்கே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மஷ்ரூம் நான் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பானிபூரி நான் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். அந்த தள்ளுவண்டிக்காரர், அந்த நார்த் இந்தியன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு தான் நான் பண்ணியிருந்தேன், அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே நான் வேப்பம்பட்டு இறங்கினதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிருந்தேன். அந்த ஷாப்பில் அவர் கிரெடிட் கார்டு நாட் அக்செப்டட்னு சொல்லி வச்சுருக்காரு போல். அதனால் எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகலை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் மட்டும்தான் அனுப்ப முடியும். அப்படி இல்லாத நேரத்தில் நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? காசு வச்சுட்டு தான் மறு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ காசு விஷயத்தில் கடையிலலாம் போயிட்டு நம்ம வாங்கிட்டு என்கிட்ட காசு இல்லை, நான் அப்புறமா வரப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் யார் ஒத்துப்பாங்க சொல்லுங்கள்? நான் தான் இழிச்சுவாய மாதிரி லட்சக்கணக்காக கடனை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உருப்படுறாங்களான்னா அப்படியும் கிடையாது. இந்த மாதம் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டக்கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இதுக்கு மேலே நான் கடனை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குதா, இந்த வாட்டி ஹேண்டில் பண்ணுங்கள், வெளியில் கடன் வாங்காதீங்க, இருக்கிற கடனை அடைக்க பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்போ கால் கட் பண்ணவ தான். அதுக்கப்புறம் நான் தினமும் கால் பண்ணுறேன். என்னுடைய கசின் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா. இதுக்கு நடுவில் வேறு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தர் என்னடா இப்படியே தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்க, உன்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, உனக்கு கல்யாணம் காட்சி பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் யாராவது இருக்காங்களா, உன்னுடைய கசின், அதாவது அவள் என்ன பண்ணுறா, அவகிட்ட கேட்கக்கூடாதான்னா அவங்க எங்கே எனக்கு பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ ஃபோன் நம்பர் கூட நான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே போல் யாராவது உனக்கு மனசில்
ஆல்ரெடி யாராவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கியா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லு, நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு என்னுடைய ரிலேட்டிவ்ஸில் நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் கூட எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து சொன்னது உண்டு, ஆனால் எங்கள் அம்மா ஸ்டெப் எடுக்கலை. அதே போல் தான் இன்னொரு பொண்ணு வந்து இருக்காங்க, அந்த பொண்ணை எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரிலேட்டிவ் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி கசின் கிட்ட வந்து பேசியிருப்பார் போல். அப்போ கசின் கிட்ட பேசுகிறப்ப கசின் வந்து ரொம்ப வந்து ஆக்வர்டாக பிஹேவ் பண்ண மாதிரியும் ரொம்ப தப்பாக பேசின மாதிரியும் அவர் எனக்கு வந்து சொல்லியிருந்தார். ஆனால் காசு கொடுத்தது சம்மந்தப்பட்டது பற்றி அவர் வந்து கேட்கல போல். ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன், மேலே மேலே கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த அளவுக்கு நீ பண்ணி கூடவா அவங்க அப்படி பேசுகிறாங்க, அவள் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவனுக்கு யார் இருக்கா, அவனுக்கு யார் ஸ்டெப் எடுத்து பண்ணுவாங்க, அவனுக்கெல்லாம் யாரும் பண்ண மாட்டோம், நாங்கள்லாம் கண்டிப்பாக வந்து அவனுக்கெல்லாம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ என்கிட்ட காசு வாங்கிக்கிறதுக்கு மட்டும் நான் தேவைப்படுறேன். என்னுடைய அம்மா கிட்ட வந்து வளர்ந்தாங்க, எங்கள் அம்மா வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் செஞ்சாங்க, கல்யாணம் செஞ்சு வச்சாங்க, பிள்ளைங்களை வந்து பிரசவம் பார்த்தாங்க, எல்லாமே பார்த்துட்டாங்க. அப்போ எல்லா விதத்துலையும் எங்கள் அம்மாவையும் சரி எங்கள் அப்பாவையும் சரி வந்து சுரண்டி தின்னு அவங்க புண்ணியத்தில் வாழ்ந்து முடிச்சாச்சு. அது பத்தாதுன்னு இப்போ என் புண்ணியத்துலேயும் நீ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க இல்லையா. ஆனால் ஒன்று அண்ணா, நான் இல்லைனா நீ வந்துட்டியாடா, உங்கள் அம்மா இல்லைனா நீ வந்துட்டியாடா, அப்படியே வந்து போய் சொல்கிறாங்க. என்னத்தை சாதிச்சிட்டாங்க, என்ன தான் பண்ணாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சம்பாதிச்சதெல்லாம் உங்களுக்கு தான்டா கொடுத்தேன் அப்படின்னா எங்கே என்னத்தை கொடுத்துட்டீங்க? அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நகை நட்டு வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சது யாருக்கு? உனக்கு தானே. மனசாட்சி எப்படி தான் இடம் கொடுக்குதோ இந்த மாதிரி வந்து வீட்டில் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைய வந்து சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட வாய் வரல. மேலே மேலே வந்து கடனை வாங்கித்தா இல்லைனா வந்து இந்த மாதம் கிரெடிட் கார்டு டியூக்கு தான் இன்னும் டேட் இருக்குதுல்ல, அந்த காசை கொடு, நான் கொடுத்துட்றேன். அப்போ இந்த கிரெடிட் கார்டு டியூக்கு கட்டணும் இல்லை, அந்த காசை வந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டா அந்த டியூவை யார் கட்டுவா? எவ்வளோ தலைவலியில் இருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்தும் இப்படி தான் வந்து காசு ரெடி பண்ணித்தான்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய இஎம்ஐக்கே வந்து எனக்கு காசு ரெடி பண்ண முடியலன்றதுக்காக நான் ஒரு வழி பண்ணேன். அவங்களோட அந்த பிஸ்னஸ்க்கு அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 35,000 என்னவோ நான் அனுப்பி வச்சுருந்தேன். அந்த காசில் நான் அனுப்பின காசுலேயே எனக்கு இஎம்ஐக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இஎம்ஐயும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் ரொட்டேஷன் பண்ணி போன மாதம் மறுபடியும் வந்து இந்த 35,000 ஆச்சா, அது பத்தாதுன்னு மறுபடியும் ஒரு 1.5 லட்ச ரூபாய் லோன் போட்டு கொடுத்தேன்னா அது பத்தாதுன்னு மறுபடியும் வந்து 4,20,000 எல்லாத்தையும் வந்து எங்கே தான் வந்து போட்டாங்கன்னு தெரியல, என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சான். ஒரு மாதத்துக்கே பாருங்கள் இவ்வளோ லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துட்டோம். கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தானே கிடச்சேன். என் தலையில தான் மிளகா அரைக்கணுமா? என் பேர்லலாம் நான் கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு எவ்வளோ ரிஸ்க் இதெல்லாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போன மாதம் அந்த 4,20,000 நான் ஒரு 1,00,000 சில்லரை வந்து நான் வச்சுக்கிட்டு அந்த கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் அந்த ராமாபுரம் போயிட்டு வாங்கி கொடுத்ததெல்லாம் கூட நான் தான் பே பண்ணியிருந்தேன். அதுக்கான அந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் கூட நான் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து பேலன்ஸ் இருக்கிறத அனுப்பி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 3 lakhs. அது 1.5 லட்சம் பத்தாதுன்னு 3 lakhs. கிட்டத்தட்ட போன மாதம் கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபாய்க்கு மேலே என்ன தான் செலவு பண்ணாங்க, எப்படி தான் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ அந்த காசுலேயே அதுக்கு தான் இன்னும் டியூ டேட்டு தான் இருக்குது இல்லை, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது இல்லை, 15 நாள் இருக்குது இல்லை, அந்த காசை கூட நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துட்றோன்னு இப்படியே தான் மேலே மேலே கேட்குறாங்களே தெரிய கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை கூட அவங்கக்கிட்ட இருந்து பேமெண்ட் வந்ததே கிடையாது. கடன் அடைக்கிறதுக்கு கடனை போட சொல்லுவாங்க. ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 5 லட்ச ரூபாய் கேட்டு வாங்குவாங்க. இந்த வாட்டி அவங்க கேட்ட உடனே நான் காசு கொடுக்காததுனால அந்த வெஜிடபிள் ஷாப்பை மாதம் பிறந்து 1ஆம் தேதி அதுவுமா 2ஆம் தேதி அதுவுமா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து க்ளோஸ்லேயே வச்சுருந்தாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு கஸ்டமர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. இப்போ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கையை விட்டு போயிடுவாங்கன்னு அந்த பயமாச்சு இருக்குதா? கையில் காசு இல்லை, ஒரு 50,000 வேணும், 1 லட்சம் வேணும், அப்படி இருந்தால் தான் திறக்க முடியும். என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. வீட்டில் ஆம்பளை தான் சரியில்லையே, படித்தவங்க தானே, இவங்களாவது திருத்தலாம் இல்லை? கூட பிறந்த தம்பியாக இருந்தால் இந்த மாதிரி சிக்கலை மாட்டி விட்டுருப்பாளா? உனக்கும் தான் கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ ஏதாவது காசு கேட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட முடியுமா? அப்போ நான் இவ்வளோ நல்லது பண்ணி எனக்கு யார் நல்லது பண்ண போகிறா? என்னுடைய வீடியோஸ்லாம் அவள் பார்ப்பாளா? பார்த்துட்டு வந்து எல்லார்கிட்டையும் வந்து நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு அப்படியே வந்து பத்திரகாளி மாதிரி இருக்காளா என்னன்னு தெரியல. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன்? நான் உண்மையை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப சும்மா இருக்க சங்க ஊதி கடுத்தான ஆண்டின்ற மாதிரி புருஷனும் பொண்டாட்டியுமா உட்காந்துக்கிட்டு யாரையாவது லவ் பண்ணுறியாடா, சொல்லுடா, இந்த மாதிரி பசங்க இந்த வயசுலலாம் எல்லாம் பண்ணுறது தான், சொல்லுடா, எங்ககிட்ட சொல்லுடா, பரவாயில்லடா, நாங்கள் 2 பேரும் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணி வைக்கிறோம்டா. அப்படியெல்லாம் வந்து சும்மா இருக்க சங்க வந்து ஏதாவது வந்து கிளறி பார்ப்போம், இவனை வந்து அதுக்கப்புறம் வந்து இஷ்டத்துக்கும் பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி பார்த்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்போல்லாம் அப்படி கேட்டுட்டு நான் லவ் பண்ணால் கூட அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன பர்சனு இப்போ எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்ககிட்டலாம்
நீ அதெல்லாம் எதிர்பார்க்காத, நீ அதெல்லாம் எதிர்பார்த்து நீ காசு கொடுத்துருந்தனா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உஷாராக இருந்துக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு மாற்றி மாற்றி 2 பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என் தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க. இப்படியும் வந்து சில ஜனங்க இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், பேட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. ஸோ இந்த கிராசரி வாங்கின இந்த வீடியோவில் இத்தனையும் பேச வேண்டியதாக போச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் ரேட் வைஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த வாட்டி நான் நிறைய ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஒரு நெய் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி போயிட்டு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸு, கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே வந்து செலவாயிருக்கு. என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்ப்போம். இந்த குர்குரேயில் வந்து இந்த பப்கார்ன் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 பேக்கு கொண்ட ஃபேமிலி பேக் மாதிரி இருக்குல்ல, இது வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 100 போல், நமக்கு 80 ரூபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா லேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃப்ளேவர் மாற்றி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இதோட எம்ஆர்பி வந்து 115 நினைக்கிறேன், பட் நமக்கு அவங்க கொடுத்த ப்ரைஸு 111. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த 50-50ல் வந்து சஸ்கா மஸ்கா, இதுவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வாங்கியிருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 கிட்டத்தட்ட 6 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 90 ரூபா, எம்ஆர்பி 90 ரூபா, பட் நமக்கு அவங்க 75 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், நல்லா தான் இருந்தது. இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து எம்ஆர்பி எவ்வளோன்னு தெரியல, 105க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து காஜு கட்லி, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வாங்கி சாப்பிட்டது உண்டு, நல்லா தான் இருந்தது. அதனால் நான் மறுபடியும் வாங்கியிருக்கேன், அதே பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 139. இதெல்லாம் 200 கிராம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 200 கிராம்ஸ் தான். இது 105, இது 139. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். அந்த மாதிரியான மசாலா ஃப்ளேவரில் இருக்க அந்த பிஸ்கெட், முந்திரி பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டப்பாவோட கொடுத்துருந்தாங்க. இதனால் ரேட்டு 33 ரூபா தான், எம்ஆர்பி எவ்வளோன்னு தெரியல. ஸோ 33 ரூபாய்க்கு இந்த டப்பாவும் கொடுத்துருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் டப்பாவுக்கு பஞ்சமே இல்லைல்ல, வீட்டில் நிறைய தான் இருக்குது ஆல்ரெடி. பட் ஆனால் இந்த டப்பாவோட சேர்த்து 33 ரூபா போல். ஸோ 150 கிராம்ஸ் தான், பட் இதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இது வந்து 50 ரூபீஸு. ஸோ எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 55. ஸோ இது எப்பயும் போல் இந்த டாப் ராமன் மசாலா நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 89. ஸோ இதோட எம்ஆர்பி கூட பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்கும், 112 ரூபீஸு. நமக்கு 89க்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு மேலே லாபம். நெக்ஸ்ட்டு இந்த நெய், இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணி கம்மியாக இருக்க நெய் வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி யூஸ் பண்ண நெய் தான், நல்லா தான் இருக்கும். இந்த கோட்ரேஜில் ஜெர்சி கம்பெனி போல். ஸோ என்னதான் இருந்தாலும் நந்தினி நல்லாயிருக்கும், பட் இதையுமே நான் யூஸ் பண்ணதுனால சரி வாங்கினேன். ஸோ இது வந்து 514 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு இந்த வாட்டி. ஸோ இதோட எம்ஆர்பி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து சுத்த நெய்யா என்ன கலப்படமாக ஒன்றும் புரியல, பட் நெய்யெல்லாம் போட்டு கலந்து சாப்பிட்டு பழக்கமாகி போச்சு. 1 லிட்டர் இது. எம்ஆர்பி பார்ப்போம் எவ்வளோன்னு. ஸோ எம்ஆர்பி எங்கே இருக்குதுன்னே தெரியல, பட் ஆனால் எனக்கு 514 ரூபீஸ்க்கு கிடச்சிது. இங்கே கீழே இருக்குது. ஸோ 779 ரூபா எம்ஆர்பி, ஆனால் நமக்கு 514 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் பாருங்கள், ஆகஸ்ட் 25 வரையும் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் கூட நியர்பை கிடையாது. எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் கூட நமக்கு 1 வருஷம் கிடைக்கிது. ரேட் வைஸும் நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இது வந்து பைத்தம்பருப்பு, எப்பயும் 1/2 kg வாங்குவேன். இந்த வாட்டி சரி இருக்கட்டுமே, சரி 1 kg வாங்கிட்டேன். இப்போ இதோட ரேட்டு 144 ரூபீஸ். இது இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் பிராண்டு. நெக்ஸ்ட் இந்த மெக்ரோனி பார்த்தீங்கன்னா இதுவுமே 850 கிராம்ஸ்னு நினைக்கிறேன். 850 கிராம்ஸு ஒரு 2-3 தடவை சமைச்சிக்கலாம். ஸோ எனக்கு இது 69 ரூபீஸ் கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கம்மியாக இருக்கிறது வாங்கினா நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாகும். இது 850 கிராம்ஸு 100 ரூபீஸு, ஆனால் நமக்கு அவங்க 69க்கே தராங்க. ஸோ இந்த சக்கரை வந்து எப்பயும் போல் 800 ரூபாய்க்கு மேலே வாங்கினதுனால 1 ரூபா தான் 1/2 kg சக்கரை. அதுவுமே பாருங்கள் நல்ல பிராண்டு, பாரிஸ் ஒயிட் சுகர், 1 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. இது நான் 2 தடவை வாங்குவேன் எப்பயுமே. இப்போ வந்து 1500க்கு வாங்கினா 50 ரூபீஸ் கம்மி பண்ணுவாங்கன்னு சொன்னதுனால 1 டைமே வாங்கிட்டேன், எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி. நான் அதே போல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா 1 சக்கரை தான் கிடச்சிது, இல்லைனா 2 சக்கரை கிடைக்கும். ஆல்ரெடி சக்கரை வீட்டில் நிறைய தான் இருக்குது, வேஸ்ட்டு தான். சரி ஆஃபர் கொடுக்குறாங்க வாங்கிக்கலாமேன்னு வாங்கி வச்சுருக்கேன். 1 ரூபா தானே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சலி ஆயில், நல்லெண்ணெய் கூட பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சின்னு கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் சரி போனதுனால 1500க்கு கவர் பண்ணணுன்றதுனால நான் இதையும் போட்டு விட்டுருந்தேன். இந்த பூர்ணா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட வருது இல்லை,
ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு தெரியல. ஒரிஜினல் ரேட்டு 178, நமக்கு கொடுத்த ப்ரைஸு 145. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த 13 ஐட்டம்ஸ்க்கு இன்றைக்கி எனக்கான செலவு 1505 ருபீஸ், 1555 ருபீஸு. ஆனால் அந்த கூப்பன் வந்து 50 ருபீஸ் கம்மியாச்சு. ஸோ 1505 ருபீஸ்க்கு நான் இந்த 13 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை வெளியில் வாங்கியிருந்தா 2000 ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.